அந்த பெண்ண வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான முறையில ஒரு சைக்கோ கேரக்டர். நம்ம வந்து இந்த சினிமால தான் பார்த்துருப்போம். சில சைக்கோ கேரக்டர்ஸ்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா, அதாவது பெண்களை வந்து ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகின்ற காட்சிகள் எல்லாம் வந்து நம்ம திரைப்படத்தின் வாயிலாக சைக்கோ கேரக்டர் பார்த்துருப்போம். அந்த சைக்கோ கேரக்டர விட மிகவும் மோசமான ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக மெர்லின். திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மருமகள் மெர்லின் வந்து அந்த பெண்ணை பயங்கரமான முறையில் கொடுமைப்படுத்தியிருக்கு. அதாவது அந்த பெண்ணுடைய ஹேர் கட்டை கட் பண்ணுறது, கரண்டியால் அந்த பெண்ணை வந்து கடுமையாக ரொம்ப தாக்குறது, சூடு வைக்கிறது, பேப்பரை வந்து பற்ற வச்சு அந்த பொண்ணு வாயில் வைக்கிறது, அப்புறம் அந்த பெண்ணினுடைய ஆடைகளை எல்லாம் வந்து நிர்வாணப்படுத்தி அந்த பெண்ணினுடைய பிறப்பு உறுப்பில் எட்டி உதைக்கிறது, மிளகாத்தூளை கரைச்சி குடிக்க சொல்கிறது. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கொடுமை பார்த்தீங்களா? ரேகாவும் ஒரு பெண்ணு தான். இந்த கொடுமையான குற்றங்களை செய்த மெர்லினும் ஒரு பெண்ணு தான். ஒரு பெண்ணுக்கு பெண் வந்து இப்படி நடந்துப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்திருக்கு இந்த சம்பவம். ஏன்னா, அந்த மெர்லின் வந்து டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோ. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணால தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமைகள் எல்லாம் நடத்த முடியும். அந்த பெண்ணை அடித்து, துன்புறுத்தி, காயப்படுத்தி, அத வந்து எப்படி சொல்றது? ரொம்பவும் வந்து அதாவது அந்த பெண்ண அடிச்சுட்டு வந்து, இத அந்த குழந்தை அவங்க மெர்லினோட குழந்தை பார்த்துருச்சு அப்படின்னா, டான்ஸ் ஆட சொல்லுவாங்களாம். அடிக்கவும் செஞ்சுட்டு, கூட்டிட்டு வந்து பொண்ணு தடவ டான்ஸ் ஆட சொல்லுவாங்களாம். என்ன மாதிரியான ஒரு ஜென்மம் பாருங்க. இதில வேற இவனுங்க சமூக நீதி பேசிக்கிட்டு சொல்றானுங்க, சுத்துறானுங்க ஊருல. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்புறம் அந்த மெர்லின் சொல்றாங்க, "உனக்கு எனக்கு ஒரே சாப்பாடா? நீ என்ன ஜாதி? நான் என்ன ஜாதி? நீ என்ன ஆளுங்க? அப்புறம் என்ன மைத்துக்கு அவளை கூப்பிட்டு வந்து வீட்டில் வேலைக்கு வச்ச? சோத்துல ஜாதி பார்க்குறல்ல, அப்புறம் என்ன மைத்துக்கு கூப்பிட்டு வந்த அவளை வீட்டுக்கு? உன் வேலை செய்யறதுக்கு அந்த ஜாதி பொண்ணு வேணும். சோறாக்கி போடுறதுக்கு அந்த பொண்ணு வேணும். அவள் ஆக்கி போடுற சோத்தை சாப்பிடுவ. ஆனால் நீ சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிடக்கூடாது. இதில் நீ ஜாதி பார்ப்ப." சமூக நீதி பேசுகிறாங்க இவனெல்லாம் ஊருல. சரி, விஷயத்துக்கு வரும். அந்த பொண்ணுக்கு ரேஷன் அரிசி ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு, ரேஷன் அரிசியை வெடித்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப கொடுமைப்படுத்தி, அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீரோடு வந்து அதனுடைய அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்க காயங்கள் எல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறை அதை பெண்ணிடம் விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நபர்கள் மீது வன்கொடுமை சட்டம் வந்து அவர் மீது வந்து வழக்கு பதியப்பட்டிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தலைமறைவாக இருந்திருக்கிறாங்க. ஆந்திராவில் இருந்தவர்களை வந்து காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். கைதுக்கு பின்னர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா விஷயமும் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. சரி, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பெண்ணை எப்படியாவது மிரட்டி இந்த வழக்கிலிருந்து அவர்களை விடுவிக்க எல்லா வேலையும் நடக்கும். அந்த ரேகா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமை என்பது உண்மையிலேயே இந்த அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட குற்றத்திற்கு நியாயமான ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பெண் உறுதியாக இருந்து போராடுவாள். அந்த பெண்ணிற்காக குரல் கொடுக்க, அந்த பெண்ணிற்காக போராட, வாதாட சில அமைப்புகள் அவர்களோடு இருக்கின்றது. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த பெண்ணிற்காக நீதி கேட்டு எத்தனை பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தொடுக்கப்படுகின்ற தாக்குதல், உதாரணத்திற்கு வேங்கை வயலினுடைய குற்றவாளிகள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. 32 பேரிடம் அவர்களுடைய டிஎன்ஏ பரிசோதனையில் அந்த மலத்திற்கும் அவர்களுடைய டிஎன்ஏவிற்கும் பொருந்தவில்லை. அப்படி என்றால் இந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகள் யார்? இதை விட கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆட்சி. நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு கட்சி வெளியில் சொல்லி சுத்தாதீங்க, மக்கள் காரி துப்பிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி ரேகாவிற்கு குரல் கொடுக்க வீதியில் இறங்கி போராட, அந்த பெண்ணிற்காக ஒரு ஹேஷ்டேக் போடுவதற்கோ, ஒரு கண்டன குரல் கொடுப்பதற்கோ, ஆட்சியாளர்களை அழுத்தம் கொடுப்பதற்கோ இன்றைக்கி யாரும் இல்லையே. இதே வட மாநிலத்தில் இந்த செய்தி நடந்துருச்சு, இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமுதாய பெண்ணிற்கு ஏற்பட்டுருச்சுன்னா இங்கே இருக்கிறவனெல்லாம் குதிப்பானுங்க பாருங்கள். ஐயோ, இந்த 200 rupees ஒரு பக்கம்,
இந்த போலி ஊடகவியலாளர்கள் சொல்லக்கூடிய திராவிட மாடலுக்கு சொம்படிக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு பக்கம் கத்தியிருக்கோம். இந்த முட்டுதல் சுட்டுதல்னு பேசுகிற ஒரு குரூப் ஒரு பக்கம் கத்தியிருக்கோம். தொடர்ந்து இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.